ஹைப்போதெட்டிக்கலி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு விருப்பம் கிடையாது, அவங்க நீங்க வந்துட்டு பிரேக்கப் பண்ணணும் இல்ல டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. ஆனா அந்த தப்பு உங்க மேல வரக்கூடாது, ஆப்போசிட் பர்சன் மேல அந்த ப்ளேம் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஜப்பான்ல ஒரு லெஜிட்டிமேட் சர்வீஸ் இருக்குது. அதோட பேர் வந்துட்டு வக்காரே செசேயா. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் பத்தி அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு மோசமான மனிதராக இருந்துட்டு உங்களை ஏதாவது சீட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க ஜென்யூனாவே ஒரு நைஸ் பர்சன் அப்படின்னா இவங்களே உங்க 2 பேருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் மூட்டி விட்டு சண்டை வர வைப்பாங்க. அதை ஒரு காரணமா வச்சு நீங்க அவங்க கூட பிரேக்கப் பண்ணிடலாம். இது எந்த பருப்புமே வேகலன்னு வைங்க, சேம் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை அவங்க கூட ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்காக உள்ள அனுப்புவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க எங்கெல்லாம் போவாங்க என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால நேச்சுரலாவே அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிப்பாங்க, க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க 2 பேரும் பெஸ்டீஸாவே மாறிடுவாங்க. தென் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நடிக்க வந்து உங்க கூட க்ளோஸ் ஆன இந்த ஃப்ரெண்டு புதுசா வர்ற ஆளுக்கு விங்மேன் வேலை பார்ப்பாரு. ஒன்ஸ் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சு க்ளோஸ் ஆயிட்டு சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்னர் போயிட்டு அவங்களை கன்ஃபர்ம் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நடிக்க வந்த ஆட்கள் வந்துட்டு இவரோட வாழ்க்கையில இருந்து அப்படியே வேனிஷ் ஆயிருவாங்க. இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஜாலியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில அவங்க பார்ட்னரும் போயிருவாங்க, புதுசா வந்த லவ் இன்ட்ரெஸ்ட்டும் காணாம போயிடும், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் காணாம போயிருவாங்க. எவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த சர்வீஸ்க்கு 5 லட்சம் யுவான்ல இருந்து சில மில்லியன் யுவான் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இந்த சர்வீஸ் வந்துட்டு ஜப்பான்ல கம்ப்ளீட்லி லீகல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு அஃபிஷியலா ஏஜென்சிஸ் இருக்குது, அவங்க டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு ப்ராப்பரா நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்க பார்ட்னர் பிடிக்கல அப்படின்னா காசு மட்டும் இருந்தா போதும், உங்க மேல பிளேமே வராம ஆப்போசிட் பர்சன் மேல பழி போட்டு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே போயிடலாம்.